ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை ஆடி கிருத்திகைக்கு நம்ம வீட்டில் எப்படி தழுவி போடணுங்க, சமையலெல்லாம் சமைச்சு சாமிக்கு படைச்சி நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட போகிறோங்க. இதுதான் இன்றைக்கிங்க. இது எப்படிலாம் எப்படி சமைச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்றத தான் இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. நீங்களும் சாமி கும்பிட்டிங்களா, இல்லை சாமி கும்பிட்டு கோவிலுக்கெல்லாம் போய் வந்தீங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. நாங்கள் இன்றைக்கி இப்படி தாங்க சாமி கும்பிட்டோம். ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு சாமி கும்பிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் இப்படி தானா, இல்லை நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போய் வந்தீங்களான்ட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆடி கிருத்திகை முன்னிட்டு லீவ் விட்டுட்டாங்க. அதனால தாங்க ஜாலியாக விளையாண்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கட்டுங்க. இப்போது சமைக்கலாங்க. சமைக்கிறதுக்காக காலையிலே எழுந்துட்டேங்க. காலையில் 5 மணி ஆயிடுச்சுங்க. குளிச்சுட்டு சமைக்கிறதுக்கு வரத்துக்கு. சாமிக்கு எப்பயுமே சமைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தான் சமைக்கணுமே. வந்ததும் நான் அரிசி ஊற வச்சுட்டேங்க. அரிசி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலந்து ஊற வச்சுட்டு பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். அதுக்காக பருப்பும் ஊற வச்சுட்டேங்க. இந்த பருப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு பாயசத்துக்கு பால் காய் வச்சுன்னு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சுட்டேன் பருப்பு வேக வைக்கிறதுக்காக. அடுத்ததாக பருப்பு நல்லா படித்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. பருப்பு நல்லா தான் இருக்கும், சுத்தமாக தான் அம்மா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நாம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கொட்டி நல்லா அலசிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். இன்னுமே விடியல பாருங்கள், நல்லா இருட்டாகவே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விடியுது. தண்ணியில் கொட்டி பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. காலையிலே இந்த மாதிரி எழுந்து சமைக்கிறது ஒரு ஜாலி தாங்க. நல்லா பருப்பை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே சாம்பார் செய்வோம்ல, அது மாதிரி தாங்க செய்ய போகிறோம். பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பார்த்திங்கன்னா பால் பாருங்கள், பால் பொங்கி வந்துடுச்சுங்க. கம்மியாக வச்சுட்டு பால் நல்லா சுண்ட காய் வச்சுக்கலாம். அப்போ தான் பாயசத்துக்கு ஊற்றும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பும் கழுவி குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி, புளி, வெங்காயம், மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து மூடி வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக வெந்துடும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொரியலுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறேன். பீன்ஸ் பொரியலுக்காக பீன்ஸும் கட் பண்ணி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டுமே. அடுத்ததாக பருப்பு வேகிறதுக்குள்ளே காய்கறிகளும் ஓரளவுக்கு வேகட்டும் அப்படின்றதுனால கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக நைட்டே பார்த்திங்கன்னா சுண்டல் செய்கிறதுக்காக காராமணி ஊற வச்சுருந்தேன். அதை தாளிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் தழுவி சாப்பாட்டுக்கு பச்சரிசி தான் வைக்கணும். அதுக்காக சாமிக்கு படிக்கிறதுக்கு பச்சரிசியும் ஊற வச்சுட்டாங்க. பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. அதை இதில் செட்டியில் சேர்த்துட்டு இதே குக்கரில் நம்ம ஊற வச்சுக்கிற காராமணியை ஒரே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் பாருங்கள் வேக ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் பீன்ஸும் வேகுது. கொட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுண்டல் செஞ்சுக்கலாங்க. எண்ணெய், கடுகு, கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயமெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த காராமணி சீக்கிரமாகவே வெந்துடுங்க. அதனால் 2 விசில் விட்டு உடனே ஓப்பன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த குக்கரில் இந்த பருப்போடு சேர்த்துட்டு இந்த தாளித்து வச்சுக்கிற மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்க போகிறோங்க. எண்ணெய், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், 2 தக்காளி போட்டுட்டு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே தோல் உரித்து வேக வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்திங்கன்னா தெரியும், காயெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சா குழம்பு ரெடிங்க. பீன்ஸும் சூப்பராக வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு பீன்ஸ் செஞ்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே தேங்காயும், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்பவே ஈஸிங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் உரிப்போம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிளகாயெல்லாம் பொடியெல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாயசத்துக்கு நான் பருப்பு போட்டு செய்வேங்க, அதனால பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த முதல்ல பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்புங்க, பருப்பு குழம்புக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், தாளிச்சிக்கலாம். பருப்பு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் ஜவ்வரிசி, இது 2 பேக்கெட் வாங்கியிருக்கிறேன், ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜவ்வரிசிங்க. நீங்கள் மாவு ஜவ்வரிசி வாங்கினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாயசம் நல்லா வெந்து வரும்போது கெட்டியாக ஆகிடும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது போல் கண்ணாடி ஜவ்வரிசி வாங்கி பாயசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும் கூட. ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததுமே இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து தான் செய்ய போகிறேன். எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிற பாலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பருப்பு வடைக்கு மசால் வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பருப்பு கூடவே பட்டை, லவங்கம், இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து அரைக்க போகிறேன். பாயசம் பாருங்கள் சூப்பராக ஜவ்வரிசி பருப்பெல்லாம் வெந்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். சேமியா போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. ஒரு 4லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. சேமியா வந்து சூப்பராக வெந்துட்டு பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பால் பாயாசம் ரொம்பவே பிடிக்குங்க, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே செய்ய போகிறேன். சேமியாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. வெல்லம் பாகு போட்டு சக்கரை பொங்கலுங்க. நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சாதத்தை நல்லா குழச்சி வச்சுக்கிறாங்க. அது கூட தேங்காயும் சேர்த்து வச்சுக்கிறோம். அதை நல்லா வடிகட்டிட்டு வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடும். பாயசத்து கூட தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும். சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பால் பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா முந்திரி ஜவ்வரிசி திராட்சையும் நம்ம வறுக்க போகிறோம். முதல்ல முந்திரி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாங்க. பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கலாம். எடுத்து பாயசத்தில் சேர்த்துட்டு சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நெய்யோடு சேர்த்துட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாயசத்தில் சேர்த்துடலாங்க. முந்திரியும் திராட்சை பழமும் பாயசத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கும் ஏலக்காவும் பாயசத்துக்கும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் வந்து ஒன்றும் அதிகமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கினா ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள் சூப்பரான பால் பாயாசமும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் பொரித்து வச்சுக்கிற முந்திரியும் திராட்சை பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ ஓரளவுக்கு சமையலெல்லாம் முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தாங்க. அப்பளமும் வடையும் செய்ய போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா அப்பளம் செஞ்சிடணும். ஏன்னா வடை சுட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பளம் செஞ்சிங்கன்னா வடையிலிருந்து 1-2 பருப்பெல்லாம் கருப்பாக வந்துட்டு அந்த அளவுக்கு அப்பளம் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக நான் எப்பவுமே முதல்ல நான் வந்து அப்பளம் செஞ்சுருவேங்க. அப்பளம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வடை செய்வேன். எல்லா அப்பளமும் 2-3 வச்சு போட்டு இது போல் எண்ணெயில் நல்லா இது பண்ணி எடுத்தால் சூப்பராக பொரிஞ்சிடுங்க. இதே மாதிரி எல்லா அப்பளமும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா கீழே பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணணுங்க. சூப்பராக அப்பளம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வடை சேர்த்துக்கலாம். வடை பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பருப்பு வடை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மசால் வடை தான் பருப்பு வடை செஞ்சுருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
இதுக்கப்புறமா கீழே போயிட்டு கீழே வேலை இருக்குதுங்க. பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அவ்வளோதான், சாமி கும்பிட வேண்டியது தான். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாம் என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். பச்சரிசி சாதம், பொரியல் 2 பொரியல், சுண்டல், பாயாசம், இது கூடவே சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு சாம்பாருங்க. அப்பளம், வடை, பொங்கல் இதெல்லாம் தாங்க செஞ்சுக்கிறோம். பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா 2 இலையில சாப்பாடு, ஒரு இலையில வந்து பச்சை மாவு தான் வைப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வேண்டியது தான். சாப்பாடெல்லாம் இலையில போட்டாச்சு. போட்டுட்டு கற்பூரமெல்லாம் கொளுத்தி ஒருத்தராக சாமி கும்பிட்ற வேண்டியது தான். ஃபேமிலியாக சேர்ந்து இது போல் சமையலெல்லாம் சமைச்சு சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவீங்களா என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவுங்க பசங்களுக்கு. ஆடி கிருத்திகை இது பண்ணி லீவ் விட்டுட்டாங்க. எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். இது போல் பார்த்திங்கன்னா சாமிக்கெல்லாம் தழுவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாலே பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தாங்க. பசங்களுக்கு மட்டுமே இல்லை, எனக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நாள் வந்து உங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.